பாராளுமன்றத்தில் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் பல முறை சொல்லியிருக்கிறார், தமிழகத்திற்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய நிதி எதுவுமே கிடையாது, முழுமையான நிதியை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆனால் தமிழகம் செலவு செய்யாமல் பல நிதியை, குறிப்பாக பட்டியலின மக்களுடைய தொகையை செலவு செய்யாமல் திருப்பி அனுப்புறாங்க. அதே போல இவங்க சொல்ற அந்த ஒரு குறிப்பிட்ட நிதியானது நாம இப்போ எல்லா மாநிலங்களும் புதிய தேசிய கல்விக் கொள்கை, தாய்மொழி கல்விக் கொள்கை, ஊக்குவிக்கின்ற தாய்மொழி கல்விக் கொள்கை, ஊக்குவிக்கின்ற புதிய தேசிய கல்விக் கொள்கை, அந்த தேசிய கல்விக் கொள்கை மூலமாக PM ஸ்ரீ பள்ளிகளை நாம் கொண்டு வந்திருக்கோம். அதுல இவங்களும் போய் கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட்டு அப்புறம் இதே திமுக அரசாங்கம் தான் கையெழுத்து போட்டு, வேற இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம்லாம் போட்டு இவங்களே தான், இந்த திமுக அரசாங்கம் தான் கையெழுத்து போட்டு ஒத்துக்கொண்டு வந்தாங்க டெல்லியில. இங்க வந்துட்டு அவங்க தங்களை மாத்திக்கிறாங்க. அப்போ ஒரு ஆல் இந்தியா முழுவதும், இந்தியா முழுவதும் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அந்த நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் அவருடைய. அதை இவர்கள் ஒத்துக்கொள்ளாம அரசியலுக்காக, தமிழக மக்களை வஞ்சிப்பதற்காக, தமிழக மாணவர்களை வஞ்சிப்பதற்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா உண்மையான நிதி வர வேண்டியது நிதி எதுவுமே கிடையாது, பெண்டிங். இந்த ஒரு காலம் தான் இருக்கு. அது அந்த அவங்க அதுல கையெழுத்து போட வேண்டியது. ஆனா அவங்க அரசியல் காரணத்துக்காக கையெழுத்து போடாம மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதி என்பது முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த தமிழக சேர் மட்டும் இல்லாம இந்த 11 வருஷமா தமிழ்நாட்டிற்காக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி மட்டுமே கிட்டத்தட்ட 10.5 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய தேசிய ஹைவேக்களினுடைய கட்டுமானம், ஏர்போர்ட்டுகளுடைய கட்டுமானம், அதே மாதிரி ரயில் நிலையத்தினுடைய மேம்பாடுகள், ரயிலினுடைய போக்குவரத்து, இது இல்லாம விவசாயிகள் 46 லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய் காசு கொடுக்கும். அதே மாதிரி கிட்டத்தட்ட 3 கோடி பேருக்கு மாசத்துக்கு 5 கிலோ அரிசி இலவசமாக நம்முடைய பிரதமர் ஏழை எளிய மக்களுக்கு, பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், இப்படி சமூக நலன் சார்ந்த திட்டங்களும் அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்துகின்ற திட்டங்களுக்கும் மட்டுமே கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் இந்த 10 ஆண்டுகள்ல நாம் கொடுத்திருக்கோம்.